உலுஸ்லாங்கூரில் 5 தோட்டங்களை உட்படுத்திய 245 தொழிலாளர்களின் குடும்பத்தினருக்கான பல ஆண்டுகால வீடமைப்பு பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு காணப்படும் என வீடமைப்பு மற்றும் ஊராட்சித்துறை அமைச்சர் ngா குவாமெங் உறுதியளித்துள்ளார். அடுத்த வாரம் இதற்கான நல்ல செய்தியை அரசாங்கம் அறிவிக்கும் என்று அவர் கூறினார். இதற்கு முன் பத்தாங் பர்ஜுந்தா என்று விளங்கிய பெஸ்தாரி ஜெயாவின் 5 தோட்டங்களைச் சேர்ந்த குடும்பத்தினர் வீடுகள் எதுவும் வழங்கப்படாமலேயே அந்த தோட்டங்களிலிருந்து வெளியேற்றப்பட்டனர். 1998 ஆண்டு முதல் இந்த பிரச்சினை நீடித்து வருகிறது. 26 ஆண்டுகளாகியும் இந்த விவகாரத்திற்கு தீர்வு காணப்படவில்லை என ngா தெரிவித்தார். 245 குடும்பங்களை பாதித்த இந்த நீண்டகால வீடமைப்பு பிரச்சினைக்கு அடுத்த வாரம் நல்ல செய்தியை நாங்கள் கொண்டு வருவோம் என அவர் கூறினார். மேரி தோட்டம், நைகல் கார்டன், சுங்காய் திங்கி, மீஞ்சா மற்றும் புக்கிட் தாகார் ஆகியவை அந்த 5 தோட்டங்கள் ஆகும். ஜோஹர் ஃபாரஸ்ட் சிட்டியில் சூதாட்ட மையம் அமைப்பது பரிசீலிக்கப்படுவதாக செய்தி வெளியிட்ட ஆங்கில இணையதள பதிவேட்டின் தலைமை ஆசிரியரிடம் திங்கட்கிழமையன்று போலீசார் வாக்குமூலம் பதிவு செய்வார்கள் என போலீஸ் படை தலைவர் தான் ஸ்ரீ ரசாருடீன் ஹுசேன் தெரிவித்திருக்கிறார். அந்த செய்தி தொடர்பான கட்டுரையில் பிரபல வர்த்தகர் தான் ஸ்ரீ வின்சென்ட் தான் பெயர் தொடர்புபடுத்தப்பட்டதால் அவரது வழக்கறிஞர் புகார் செய்திருப்பதாக ரசாருடீன் கூறினார். சம்பந்தப்பட்ட அந்த இணையதள பதிவேட்டின் தலைமை ஆசிரியர் புக்கிட் அமான் குற்ற புலனாய்வுத்துறை பிரிவுக்கு காலை 11 மணிக்கு அழைக்கப்பட்டுள்ளார். அந்த செய்தி பொய்யான அறிக்கை என்பதோடு அதில் உண்மையின்றி காரணம் இல்லாமல் அது வெளியிடப்பட்டதோடு அதனை உறுதிப்படுத்தவும் இல்லை என ரசாருடீன் தெரிவித்தார். நிந்தனை சட்டம் 4வது விதி உட்பிரிவு 1 குற்றவியல் சட்டத்தின் 500வது பிரிவு மற்றும் 1998 ஆண்டின் தொடர்பு மலேசிய பல்லூடக சட்டத்தின் 233வது விதியின் கீழ் இந்த விவகாரம் தொடர்பில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் இந்த விவகாரம் தொடர்பில் சில தனிப்பட்ட நபர்களான தான் ஸ்ரீ வின்சென்ட் தான், கந்திங் குழுமத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி தான் ஸ்ரீ லிம் கோக்தே போன்ற வர்த்தகர்களிடமும் வாக்குமூலம் பதிவு செய்யப்படும் என ரசாருடீன் விவரித்தார். சுவாச பிரச்சனை, சளி, இருமலுக்கு உகந்த தீர்வு சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம். துளசி, கரிஞ்சீரகம், கிராம்பு போன்ற மூலிகைகளால் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம் உங்கள் குழந்தைக்கு சிறந்த தேர்வு. 1.25 மில்லியன் ரிங்கிட் மிரட்டல் விவகாரம் தொடர்பில் விசாரணைக்கு உதவும் பொருட்டு புக்கிட் அமான் வர்த்தக குற்ற பிரிவுத்துறையின் 3 உயர் அதிகாரிகள் கைது செய்யப்பட்டனர். துணை கமிஷனர், துணை சூப்பரிண்டென்டன்ட் மற்றும் இன்ஸ்பெக்டர் நிலையிலான அந்த அதிகாரிகள் 38 மற்றும் 50 வயதுக்கிடையிலானவர்கள் என போலீஸ் படை தலைவர் ரசாருடீன் ஹுசேன் தெரிவித்தார். அந்த 3 சந்தேக பேர்வழிகளும் இந்த விவகாரத்தில் தங்களுக்கு தொடர்பு இல்லை என கூறியுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் நேற்று முன்தினம் இரவு மணி 9:20 அளவில் போலீசில் புகார் செய்யப்பட்டுள்ளதோடு இது குறித்த மேல் விவரங்களை ரசாருடீன் வெளியிட மறுத்துவிட்டார். அந்த சந்தேக பேர்வழிகளை தடுத்து வைக்கும் உத்தரவு இன்று பெறப்படும் என்று அவர் கூறினார். இந்த விவகாரம் தொடர்பில் போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வருவதோடு தகவல்களையும் மும்முரமாக திரட்டி வருகின்றனர். அவர்களை நீதியின் முன் நிறுத்தப்படுவதற்கு முன் அவர்களுக்கு எதிராக போதுமான தகவல்களும் ஆதாரங்களும் பெறுவது உறுதிப்படுத்தப்படும் என ரசாருடீன் தெரிவித்தார். இவ்வாண்டு ஜூன் மாதம் 24ஆம் தேதி தொடங்கி 30ஆம் தேதி வரை தேசிய பயிற்சி வாரத்தை முன்னிட்டு உயர் தொழில்நுட்ப திறன் பயிற்சி உட்பட 25,000க்கும் மேற்பட்ட இலவச பயிற்சிகளை HRD காப் வழங்கவிருக்கிறது. கடந்த ஆண்டு நடத்தப்பட்ட பயிற்சியை போன்று இவ்வாண்டும் இத்தகைய பயிற்சி நடத்தப்படுவதால் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட மலேசியர்கள் பயனடைவார்கள் என HRD காப்பின் திட்ட அதிகாரி சோஃபியான் ஆமின் தெரிவித்திருக்கிறார். அரசாங்க நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்கள், தனியார் பயிற்சி வழங்குவோர் மற்றும் தொழில் திறன்களை கொண்ட அரசு சார்பற்ற
சார்பற்ற தரப்பினரும் இந்த பயிற்சிகளை வழங்குவார்கள் என அவர் கூறினார். நிர்வாக திறன் தொடர்பான பயிற்சிகளுடன் கணக்குகள் தணிக்கை, ட்ரோன் தொழில்நுட்பம், செயற்கை தொழில்நுட்பம் போன்ற குறிப்பிட்ட தொழில்திறன் பயிற்சிகளும் வழங்கப்பட உள்ளன. நாடு முழுவதிலும் நடைபெறும் தேசிய பயிற்சி வாரத்தை முன்னிட்டு தனது பங்காளிகளுடன் இணைந்து 500க்கும் மேற்பட்ட நிகழ்ச்சிகளையும் HRD காப் நடத்தும் என நேற்று நடைபெற்ற நோன்பு பெருநாள் உபசரிப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் சோஃபியான் அமீன் தெரிவித்தார். கடந்த ஆண்டு வழங்கப்பட்ட பயிற்சிகளில் சுய முன்னேற்றத்திற்கான பயிற்சிகள் பிரபலமானதாக விளங்கியதாகவும் இத்தகைய பயிற்சிகளில் இந்த ஆண்டு மேலும் அதிகமானோர் கலந்து கொள்வார்கள் எனவும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். ஸ்லாங்கூர் பூச்சோங்கில் செயல்பட்ட 4 பொழுதுபோக்கு விடுதிகள் மற்றும் மணமகள் சேவை மையத்தில் குடிநுழைவுத்துறை அதிகாரிகள் நடத்திய அதிரடி சோதனை நடவடிக்கையில் 46 பெண்கள் உட்பட 65 சட்டவிரோத குடியேறிகள் கைது செய்யப்பட்டனர். 20 முதல் 69 வயதுடைய அவர்கள் கைது செய்யப்பட்டதை கோலாலம்பூர் குடிநுழைவுத்துறையின் நடவடிக்கைக்கான துணை தலைமை இயக்குநர் ஜஃப்ரி எம்போக் தஹா உறுதிப்படுத்தினார். அவர்களில் 44 வியட்நாமியர்கள், 11 வங்காளதேசிகளும் அடங்குவர். உள்நாட்டைச் சேர்ந்த 3 ஆடவர்களுடன் ஒரு பெண்ணும் கைது செய்யப்பட்டதாக ஜஃப்ரி எம்போக் கூறினார். அதிகாலை வேளையில் மேற்கொள்ளப்பட்ட அந்த சோதனை நடவடிக்கையில் GRO சேவையை வழங்கிய பல வெளிநாட்டு பெண்களும் கைது செய்யப்பட்டனர். அந்த பொழுதுபோக்கு விடுதிகளிலும் மணமகள் மன்றத்திலும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் கடுமையாக இருந்ததோடு அமலாக்க அதிகாரிகளின் வருகையை முன்கூட்டியே தெரிந்து கொள்ளும் வகையில் அங்கு ரகசிய கண்காணிப்பு கேமரா வசதிகளும் இருந்ததாக கூறப்பட்டது. எனினும் அந்த பொழுதுபோக்கு விடுதிகளில் நள்ளிரவு 12 மணி அளவில் நுழைந்த குடிநுழைவு அதிகாரிகள் அதிகாலை 3 மணி வரை சோதனை நடத்தினர். சமய வகுப்புக்கு மட்டம் போட்டுவிட்டு தாம் கடத்தப்பட்டதாக இடைநிலைப் பள்ளியைச் சேர்ந்த 13 வயது மாணவி பொய்யான தகவலை தெரிவித்ததை போலீசார் அம்பலப்படுத்தியுள்ளனர். வகுப்புக்கு செல்லாமல் வர்த்தக மையம் ஒன்றில் அந்த மாணவி தனியாக சுற்றி கொண்டிருந்ததாக கோத்தா கினபாலு போலீஸ் தலைவர் கசிம் முடா தெரிவித்தார். திருக்குரான் ஓதும் வகுப்புக்கு செல்வதை விரும்பாமல் அந்த மாணவி தாம் கடத்தப்பட்டதாக கதை கூறியிருக்கிறார் என போலீஸ் கண்டறிந்ததாக அவர் கூறினார். அந்த மாணவி கடத்தப்பட்டதாக அவரது புகைப்படத்துடன் கூடிய அறிக்கையொன்று முகநூலில் நேற்று பதிவிடப்பட்டிருந்தது. கோத்தா கினபாலு கம்போங் தஞ்சோங் ஆறு பாருவைச் சேர்ந்த அந்த மாணவி கடத்தப்பட்ட போதிலும் வெற்றிகரமாக தப்பியதாக அந்த முகநூல் பயனர் குறிப்பிட்டிருந்தார். அந்த மாணவி பின்னர் அவரது பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டதோடு இது போன்ற தவறை இனி மீண்டும் செய்ய வேண்டாம் என ஆலோசனை தெரிவிக்கப்பட்டது. பொதுமக்களில் குறிப்பாக 13 வயதினர்கள் குற்றச்செயல் சம்பந்தப்பட்ட பொய்யான புகார்களை தெரிவிக்க வேண்டாம் என்றும் இது மக்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்தும் என்பதோடு பொய் புகார் செய்வது குற்றத்திற்கு ஒப்பானது என்றும் கசிம் முடா சுட்டிக்காட்டினார். பேராக் பாகான்ஸ்ராய் மார்க்கெட்டில் மீன் வியாபாரம் செய்யும் இடத்திலேயே அதன் வியாபாரி ஒருவர் சிறுநீர் கழிக்கும் அருவருப்பான காட்சி வாடிக்கையாளர்களை முகம் சுளிக்க செய்திருப்பதோடு இந்த காட்சி அங்கிருந்த ரகசிய கண்காணிப்பு கேமராவிலும் பதிவாகியுள்ளது. வாடிக்கையாளர்களை கவனித்து வரும் அதே வேளையில் அந்த மீன் வியாபாரி தனது கடையின் முகப்பிடத்திற்கு பின்னால் நின்றவாறு சிறுநீர் கழிக்கும் அந்த காட்சி X தளத்தில் பதிவாகியுள்ளது. அந்த வியாபாரி முதன்முறையாக இப்படி நடந்து கொள்ளவில்லை. 2 முறை அவ்வாறு சிறுநீர் கழிப்பதை அந்த காணொளியில் காண முடிகிறது. சுகாதாரமற்ற வகையில் மீன் விற்கும் இடத்திலேயே வாடிக்கையாளர்களை பொருட்படுத்தாமல் பொது சுகாதார மற்றும் பாதுகாப்பு தரத்தை கவனத்தில் எடுத்துக்கொள்ளாமல் அந்த வியாபாரி கண்ணை மூடிக்கொண்டு இந்த ஆரோக்கியமற்ற நடவடிக்கையில் ஈடுபடுவது குறித்து வாடிக்கையாளர்களும் அதிர்ச்சியும் ஏமாற்றமும் அடைந்துள்ளனர். இது குறித்து நடவடிக்கை பிரிவினர் வினவிய போது வேறு பணியாளர்கள் எவரும் கடையில் இல்லை என்பதால் வியாபாரம் செய்யும் இடத்திலேயே சிறுநீர் கழித்த தனது நடவடிக்கையை அந்த மீன் வியாபாரி நியாயப்படுத்தியுள்ளார். இச்சம்பவம் குறித்து நடவடிக்கை பிரிவினர் ஏமாற்றம் தெரிவித்ததோடு அந்த மீன் வியாபாரி மன்னிப்பு கேட்டுக் கொண்டதாகவும் மீண்டும் இப்படி ஒரு சம்பவத்தில் ஈடுபட மாட்டேன் என்று உறுதியளித்ததாகவும் தெரிவித்தனர். கேம் சுங்கை புலு ஆற்றுக்கு அருகே ஏற்பட்ட நீர்ப்பெருக்கில் ஆடவர் ஒருவர் இறந்ததோடு மற்றொருவர் மூழ்கி இருக்கலாம் என அஞ்சப்படுகிறது. 27 வயதுடைய பாகிஸ்தான் ஆடவரின் சடலத்தை மீட்பு குழுவினர் நேற்று மீட்டனர். மற்றொரு பாகிஸ்தான் நபர் காணவில்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவம் குறித்து தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை தகவல் பெற்றதை தொடர்ந்து சம்பவம் நிகழ்ந்த இடத்திற்கு 7 மீட்பு பணியாளர்கள் அனுப்பி வைக்கப்பட்டதாக ஸ்லாங்கூர் தீயணைப்புத்துறையின் நடவடிக்கை பிரிவுக்கான உதவி இயக்குநர் அஹமத் முக்லிஸ்
முக்தார் தெரிவித்தார். அந்த ஆற்றின் கரையோரம் 2 ஆடவர்கள் காணப்பட்டதாகவும் நீர்ப்பெருக்கு ஏற்பட்டதை தொடர்ந்து அவ்விருவரும் காணவில்லை என நேரில் பார்த்த சாட்சி ஒருவர் தெரிவித்ததாக தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை வெளியிட்ட அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து அவர்களை தேடும் மற்றும் மீட்பு நடவடிக்கை உடனடியாக மேற்கொள்ளப்பட்டது. காணாமல் போனவர்களில் ஒருவர் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை. அவர்கள் காணாமல் போன இடத்திலிருந்து 2 கிலோமீட்டருக்கு அப்பால் ஜலான் ரஹீடின் பாலத்திற்கு அருகே ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டது.